வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தண்டு அறுவடை தாங்கிமறை பட்டுப்புழு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு V.M. வெங்கோப்பராவ். இவர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா ராஜபாளையம் கிராம விவசாயி ஆவார். 1986ஆம் ஆண்டு முதல் தட்டுமுறையில் பட்டுப்புழுவை வளர்த்து வந்த இவர் தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றறிந்து 1992ஆம் ஆண்டு முதல் தண்டு அறுவடை தாங்கி முறையில் பட்டுப்புழுவை வளர்த்தும் மல்பெரி சாகுபடியில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான தளவாட சாமான்களை மானியத்தில் பெற்றும் பட்டுப்புழு வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டிய இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தமிழ்நாடு அரசு துறையின் மூலமாக பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக நான் தற்போது பட்டு விவசாயம் செய்து வருகிறேன். 1986 முதல் 92 வரை நான் இந்த பட்டுப்புழுவை தட்டு மூலமாக வளர்த்து கொண்டு வந்திருந்தேன். தற்போது 92லிருந்து புதிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர் மூலம் புதிய தொழில்நுட்பத்திலிருந்து தற்போது இந்த ரேக் சிஸ்டத்திற்கு வந்து வேலையாட்கள் எனக்கு குறைவாக தேவைப்படுகிறது. 33க்கு 33 என்ற அளவு ஷெட்டை நான் கட்டியுள்ளேன். அதற்கு மானியமாக தமிழக அரசு ரூபாய் 25,000 2004இல் வழங்கப்பட்டது. நம்முடைய தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமாக ஷெட்டிற்கு மானியம் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக சொட்டு நீர் பாசனம் சிறு குறு விவசாயிகளுக்கு அனைத்து உதவியோடும் மிக குறைவான விலையில் மல்பெரி செடிக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுக்கப்படுகிறது. மேற்படி இந்த ரேக் தளவாடும் பொருள்கள் ரூபாய் 35,000ற்கு தமிழக அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. பட்டுப்புழு முட்டையை தமிழக அரசும் மற்றும் சென்ட்ரல் சில்க் போர்டு மத்திய அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படும் முட்டை, இந்த முட்டையை நாம் நன்றாக பக்குவப்படுத்தி அவர்களிடம் பெற்ற பிறகு அவர்கள் தயாரித்த 8வது நாள் நமக்கு லேசான சாம்பல் நிறமாக தட்டியவுடன் அதை பிளாக் பாக்ஸ் செய்து அந்த பிளாக் பாக்ஸில் 48 மணி நேரம் கழித்து பிரித்து வைக்க வேண்டும். வைத்து 5 மணி நேரத்தில் மொத்த புழுவும் வெடித்துவிடும். உடனே சேமியாவை போல் கட் செய்து அதற்கு உணவளிக்க வேண்டும். ஒரு தட்டிற்கு சுமார் 40 முதல் 50 முட்டையை பிரஷ் செய்தால் போதுமானது. பிரஷ் என்றால் அந்த புழுவிற்கு உணவு அளிக்கும், இதை தான் பிரஷ் என்கிறோம். மேற்படி அந்த முதல் பருவமானது 3 நாட்கள் சாப்பிட்ட பிறகு 3 நாள் முடிந்த பிறகு 4வது நாள் காலையில் 10 மணிக்கு முதல் ஜுரம் என்று சொல்லுவோம். அந்த முதல் பருவம் அடைந்துவிடும். பிறகு 24 மணி நேரம் கழித்து இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக காலை 6 மணிக்கு ஒரு வேளை உணவாகவும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு உணவாகவும் இதற்கு அளிக்கிறோம். இந்த தண்டு அறுவடையின் மூலமாக இலைகள் காயாமல் நன்றாக புழு சுறுசுறுப்புடனும் அதனுடைய வயிற்றில் இருக்கும் சில்க் நன்றாக கெட்டியாகவும் நன்றாக இருக்கிறது. மேற்படி இதை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்றால் புதிய தொழில்நுட்பத்தை அணுகவும், மேற்படி தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமாக இது நமக்கு ஒரு சில சந்தேகங்களை அவர்கள் நிவர்த்தி செய்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். தற்போது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே எனக்கு சரியாக போகிறது. அதனால் இன்றைக்கு 200லிருந்து 250 முட்டை வைக்கிறேன். மேற்படி வருமானம் இதில் நன்றாக, அதாவது தரமான முட்டை கொடுத்து விட்டால் சுமார் 250 முட்டைக்கு 175 கிலோ வரை எனக்கு கிடைக்கிறது. மேற்படி இதனுடைய வளர்ப்பு நாள் முதல்
26 to 28 நாட்களுக்குள் இதை நாங்கள் பணமாக்கி விடுகிறோம். மேற்படி இதில் குறைஞ்சபட்சம் இந்த மழை காலம் என்பதால் 200 250 ரூபாய் விற்றாலும் 250 முட்டைக்கு சுமார் 30,000 வரை மாத வருமானமாக நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம். விவசாயி VM வெங்கோபராவ் அவர்களை 0984472715 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மண்புழு உழவர்களின் நல்ல நண்பனாக விளங்குகிறது. மண்புழுவின் எச்சம் நல்ல உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது 4 முறைகளில் தயாரிக்கப்படுகின்றன. அவரவர்களின் வசதிக்கேற்ப சாதாரண தரை மீதோ அல்லது தொட்டி அமைத்தோ அதில் மண்புழுக்களை விட்டு உரம் தயாரிக்கப்படுகின்றன. மண்புழு உரம் இப்போது புதிய தொழில்நுட்ப முறையான சீல்பாலின் மூலம் செய்யப்பட்ட தொட்டியில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த முறை நமக்கு தேவையான இடத்திலோ அல்லது வயலுக்கு அருகிலோ எடுத்து செல்லலாம். அது மட்டுமல்லாது வேண்டிய இடத்திற்கும் கொண்டு போகலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சீல்பாலின் மூலம் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து விளக்குகிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் இளநிலை ஆராய்ச்சியாளர் P. ஆறுமுகம் அவர்கள். இப்போ தற்சமயம் பார்க்க போனீங்கன்னா செயற்கை உரம் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் மண் வளம் நீர் வளம் நில வளம் எல்லாம் வந்து சீர்கெட்டு வருதுங்க. இதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா வந்து இயற்கை உரம் இயற்கை சார்ந்த உரங்களை வந்து பயன்படுத்தணும். அந்த இயற்கை உரங்கள் ஒன்றான மண்புழு உரத்தை வந்து நாங்கள் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க சார். சில்பால் முறையில் வந்து எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுன்ற பற்றி நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார். சில்பாலின் ஷீட்டினுடைய திக்னஸ் வந்து 250 GSM. இதனுடைய நீளம் பார்க்க போனீங்கன்னா 12 அடிங்க, அகலம் வந்து 4 அடி, உயரம் வந்து 2 அடிங்க. இது வந்து 4 கிலோ வந்து எடை வந்து கொள்ளளவு கொண்டது சார். இதில் வந்து ஆலை கழிவுகள், பண்ணை கழிவுகள், காய்கறி கழிவுகள் மற்றும் விவசாய வேஸ்ட்ஸ், இலை சருகுகள், இதை எல்லாத்தையுமே வந்து இந்த மண்புழு உரம் வந்து மக்கறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சில்பாலின் முறையில் வந்து எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுனா, அடியில் வந்து இப்போ இந்த நீளம் வந்து ஒரு 13 அடிக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு அளவு திக்னஸ் உள்ள கனமுள்ள குச்சியை வந்து நீளவாக்கிலையும் 5 அடி அளவு உள்ள குச்சியும் வந்து நல்லா கட்டி இதுமாரி பாலித்தீன் பை மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கணும் சார். செட் பண்ணிவிட்டு அடியில் வந்து தென்னை நார்கழி வந்து ஒரு 1/2 அடிக்கு தென்னை நார்கழி போடணும். அதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டு, இந்த காய்கறி வேஸ்ட்டு, இலை சருகுகள் மற்றும் வந்து சாணம், ஃப்ரெஷ் சாணம் வந்து இதில் போடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷு சாணம் போட்டால் மண்புழு உரம் வந்து அதில் ஹீட் அதிகமாக இருக்கிறதால மண்புழு வந்து செத்துரும். அதால் வந்து ஆரண சாணம் போட்டு தம் பண்ணி வச்சு ஆரண சாணத்தை வந்து இதில் வந்து போடணுங்க. மண்புழு வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் வந்து விடணுங்க. மண்புழுவில் வந்து 3 வகையான மண்புழுக்கள் வந்து இருக்குதுங்க. 3 வகையான மண்புழுக்கள் இருக்குது. மேல்மட்ட புழுக்கள் இருக்குது, இடைமட்ட புழுக்கள் இருக்குது, அடிமட்ட புழுக்கள் இருக்குது. மேல்மட்ட புழுக்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா ஐசினியான்றது வந்து மேல்மட்ட புழுக்கள். இடைமட்ட புழுக்கள்னு பார்க்க போனீங்கன்னா லேம்பிடான்றது இடைமட்ட புழுக்கள். அடிமட்ட புழுக்கள்னு பார்க்க போனீங்கன்னா யூட்டிலஸ்ன்றது வந்து அடிமட்ட புழுக்கள். யூட்டிலஸ் இந்த மண்புழு வந்து அதிகமாக சீக்கிரம் வந்து ஆலைக்கழிவுகள் எது இருந்தாலும் வந்து இதை மக்கக்கூடியதை அங்கக கழிவாக மாற்றக்கூடியதுங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 2.5 டன்னு சார். இந்த 2.5 டன்னுக்கு வந்து 10 கிலோ மண்புழு வந்து இதுக்கு வந்து விடணுங்க. இந்த 10 கிலோ மண்புழு விட்டோன்னா அது வந்து அந்த ஆலைக்கழிவு, இந்த இலை சருகுலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு 45 நாட்களில் வந்து இது வந்து ரெடி. அதிலேருந்து நம்ம வந்து இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி எடுத்து நம்ம வந்து அது நல்லா 40% ஈரப்பதம் உள்ள அளவுக்கு இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வந்து போட்டு அந்த 40% ஈரப்பதத்திலே வச்சுருந்தோம்னா நம்ம அதனுடைய அந்த சத்துக்கள்லாம் வந்து போகாது. சில்பாலின் முறையில் மண்புழு தயாரிக்கிறதுக்கு வந்து வெயிலான இடம்லாம் வந்து இதுக்கு இருக்கக்கூடாது. ஒரு நிழலான இடம் வந்து இருக்கணும். ஏன் வெயிலான இருக்கக்கூடாதுன்னா, இதில் மண்புழு நம்ம போடுறப்ப காக்கா, குருவி, மற்றபடி இதுக்கு எதிரிகள் வந்து அதை வந்து எடுத்துடும். அதாவது வந்து மேடான பகுதியில் வந்து ஒரு கொட்டா
நிழலாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொட்டா மாதிரி அமைச்சு அதில் வந்து இந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம வந்து தயார் செய்யணுங்க. அது இல்லாத இந்த மண்புழு வந்து நம்ம இந்த 60 நாள் ஆகிட்ட பிறகு அந்த மண்புழு வந்து நம்ம மண்புழு உரத்தை எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு இதில் 60லேருந்து 90 நாளுக்கு வந்து என்ன பண்ணணும், இதனுடைய மண்புழு வந்து இப்போ நம்ம வந்து 10 கிலோ விட்றோன்னா அந்த 90 நாளில் வந்து அது அப்படியே 2 மடங்கு ஆகிடுங்க. இப்போ மண்புழு உரத்தை வந்து நம்ம வந்து எடுக்கக்குள்ள அந்த மண்புழுலாம் வந்து எடுக்கும் சமயத்தில் வந்து தண்ணி வந்து தெளிக்கக்கூடாது. மேல்மட்டத்தில் தண்ணி தெளிக்கக்கூடாது. ஏன் தெளிக்கக்கூடாதுன்னா தண்ணியை நோக்கி அது வந்துடும். அதனால் தண்ணி வந்து அதிகமாக ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த ஈரமாக இருக்கிறதால இதை மேலே இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை வந்து அடியில் கலப்பிடலாம். இது இல்லாத இன்னொரு மெத்தட் வந்து மண்புழு வந்து சாணி வந்து ஈஸியாக வந்து இந்த மண்புழு வந்து சாணி வாசனைக்கு வந்து இந்த மண்புழு வந்து ஈஸியாக வந்து வருங்க. ஒரு சாணி வந்து ஒரு லம்பாக அங்கங்கே வச்சிடணும். வச்சிட்ட பிறகு குவியலாக வச்சிடணும். அந்த குவியலாக வச்சதுக்கப்புறம் வந்து அந்த வாசனைக்கு அந்த இது வந்து அந்த மண்புழு என்னாகும், அந்த எல்லாம் வந்து அந்த சாணியில் வந்து அந்த குவியலில் வந்து ஏறிக்குங்க. அது ஏறின பிறகு நாம் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து இதே போல் இன்னொரு ஷீட்டு ரெடி பண்ணி அதில் இப்போ நான் சொன்ன அதே செயல்முறையை வந்து இதில் போட்டு இந்த மண்புழு வந்து இதில் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாங்க. சில்பாலின் முறையில் மண்புழு தயாரிக்கிறத வந்து நீங்களே தயாரித்து நீங்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தி இயற்கை உரத்தை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பி. ஆறுமுகம் அவர்களை 9894806483 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தண்டு அறுவடை தாங்கிமுறை பட்டுப்புழு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு V.M. வெங்கோப்பராவ். இவர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா ராஜபாளையம் கிராம விவசாயி ஆவார். 1986ஆம் ஆண்டு முதல் தட்டுமுறையில் பட்டுப்புழுவை வளர்த்து வந்த இவர் தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றறிந்து 1992ஆம் ஆண்டு முதல் தண்டு அறுவடை தாங்கி முறையில் பட்டுப்புழுவை வளர்த்தும் மல்பெரி சாகுபடியில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான தளவாட சாமான்களை மானியத்தில் பெற்றும் பட்டுப்புழு வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டிய இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தமிழ்நாடு அரசு துறையின் மூலமாக பி. ஆறுமுகம் அவர்கள் இப்போ தற்சமயம் பார்க்க போனீங்கன்னா செயற்கை உரம் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் மண் வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாம் வந்து சீர்கெட்டு வருதுங்க. இதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா வந்து இயற்கை உரம்,
இயற்கை சார்ந்த உரங்களை வந்து பயன்படுத்தணும். அந்த இயற்கை உரங்கள் ஒன்றான மண்புழு உரத்தை வந்து நாங்கள் வந்து வேளாண்மை நிலையத்தில் வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். சில்பாலின் முறையில் வந்து எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுன்ற பற்றி நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார். சில்பாலின் ஷீட்டினுடைய திக்னஸ் வந்து 250 GSM. இதனுடைய நீளம் பார்க்க போனீங்கன்னா 12 அடிங்க, அகலம் வந்து 4 அடி, உயரம் வந்து 2 அடிங்க. இது வந்து 4 கிலோ வந்து எடை வந்து கொள்ளளவு கொண்டது சார். இதில் வந்து ஆலை கழிவுகள், பண்ணை கழிவுகள், காய்கறி கழிவுகள் மற்றும் விவசாய வேஸ்ட்டு, இலை சருகுகள், இதை எல்லாத்தையுமே வந்து இந்த மண்புழு உரம் வந்து மக்கறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சில்பாலின் முறையில் வந்து எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறதுனா, அடியில் வந்து இப்போ இந்த நீளம் வந்து ஒரு 13 அடிக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு அளவு திக்னஸ் உள்ள கனமுள்ள குச்சியை வந்து நீளவாக்கிலையும் 5 அடி அளவு உள்ள குச்சியும் வந்து நல்லா கட்டி இதுமாரி பாலித்தீன் பை மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கணும் சார். செட் பண்ணிவிட்டு அடியில் வந்து தென்னை நார்கழி வந்து ஒரு 1/2 அடிக்கு தென்னை நார்கழி போடணும். அதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டு, இந்த காய்கறி வேஸ்ட்டு, இலை சருகுகள் மற்றும் வந்து சாணம், ஃப்ரெஷ் சாணம் வந்து இதில் போடக்கூடாது. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு உணவாகவும் இதுக்கு அளிக்கிறோம். இந்த தண்டு அறுவடையின் மூலமாக இலைகள் காயாமல் நன்றாக புழு சுறுசுறுப்புடனும் அதனுடைய வயிற்றில் இருக்கும் சில்க் நன்றாக கெட்டியாகவும் நன்றாக இருக்கிறது. மேற்படி இதை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்றால் புதிய தொழில்நுட்பத்தை அணுகவும், மேற்படி தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமாக இது நமக்கு ஒரு சில சந்தேகங்களை அவர்கள் நிவர்த்தி செய்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். தற்போது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே எனக்கு சரியாக போகிறது. அதனால் வந்து இன்றைக்கு 200லிருந்து 250 முட்டை வைக்கிறேன். மேற்படி வருமானம் இதில் நன்றாக, அதாவது தரமான முட்டை கொடுத்து விட்டால் சுமார் 250 முட்டைக்கு 175 கிலோ வரை எனக்கு கிடைக்கிறது. மேற்படி இதனுடைய வளர்ப்பு நாள் முதல் 26 to 28 நாட்களுக்குள் இதை நாங்கள் பணமாக்கி விடுகிறோம். மேற்படி இதில் குறைஞ்சபட்சம் இந்த மழை காலம் என்பதால் 200லிருந்து 250 ரூபாய் விற்றாலும் 250 முட்டைக்கு சுமார் 30,000 வரை மாத வருமானமாக நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம். விவசாயி VM வெங்கோபராவ் அவர்களை 098944727115 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மண்புழு உழவர்களின் நல்ல நண்பனாக விளங்குகிறது. மண்புழுவின் எச்சம் நல்ல உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது 4 முறைகளில் தயாரிக்கப்படுகின்றன. அவரவர்களின் வசதிக்கேற்ப சாதாரண தரை மீதோ அல்லது தொட்டி அமைத்தோ அதில் மண்புழுக்களை விட்டு உரம் தயாரிக்கப்படுகின்றன. மண்புழு உரம் இப்போது புதிய தொழில்நுட்ப முறையான சீல்பாலின் மூலம் செய்யப்பட்ட தொட்டியில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த முறை நமக்கு தேவையான இடத்திலோ அல்லது வயலுக்கு அருகிலோ எடுத்து செல்லலாம். அது மட்டுமல்லாது வேண்டிய இடத்திற்கும் கொண்டு போகலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சீல்பாலின் மூலம் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து விளக்குகிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் இளநிலை ஆராய்ச்சியாளர். ஃப்ரெஷ் சாணம் போட்டால் மண்புழு உரம் வந்து அதில் ஹீட் அதிகமாக இருக்கிறதால மண்புழு வந்து செத்துரும். அதால் வந்து ஆரண சாணம் போட்டு தம் பண்ணி வச்சு ஆரண சாணத்தை வந்து இதில் வந்து போடணுங்க. மண்புழு வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் வந்து விடணுங்க. மண்புழுவில் வந்து 3 வகையான மண்புழுக்கள் வந்து இருக்குதுங்க. 3 வகையான மண்புழுக்கள் இருக்குது. மேல்மட்ட புழுக்கள் இருக்குது, இடைமட்ட புழுக்கள் இருக்குது, அடிமட்ட புழுக்கள் இருக்குது. மேல்மட்ட புழுக்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா ஐசினியான்றது வந்து மேல்மட்ட புழுக்கள். இடைமட்ட புழுக்கள்னு பார்க்க போனீங்கன்னா லாம்பிடான்றது இடைமட்ட புழுக்கள். அடிமட்ட புழுக்கள்னு பார்க்க போனீங்கன்னா யூட்டிலஸ்ன்றது வந்து அடிமட்ட புழுக்கள். யூட்டிலஸ் இந்த மண்புழு வந்து அதிகமாக சீக்கிரம் வந்து ஆலைக்கழிவுகள் எது இருந்தாலும் வந்து இது மக்கக்கூடியதை அங்கக கழிவாக மாற்றக்கூடியதுங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 2.5 டன்னு சார். இந்த 2.5 டன்னுக்கு வந்து 10 கிலோ மண்புழு வந்து இதுக்கு வந்து விடணுங்க. இந்த 10 கிலோ மண்புழு விட்டோன்னா அது வந்து அந்த ஆலைக்கழிவு, இந்த இலை சருகுலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு 45 நாட்களில் வந்து இது வந்து ரெடி. அதிலேருந்து நம்ம வந்து இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி எடுத்து நம்ம வந்து அது நல்லா 40% ஈரப்பதம் உள்ள அளவுக்கு இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வந்து போட்டு அந்த 40% ஈரப்பதத்திலே வச்சுருந்தோம்னா நம்ம அதனுடைய அந்த சத்துக்கள்லாம் வந்து போகாது. சில்பாலின் முறையில் மண்புழு தயாரிக்கிறதுக்கு வந்து
வெயிலான இடம்லாம் வந்து இதுக்கு இருக்கக்கூடாது. ஒரு நிழலான இடம் வந்து இருக்கணும். ஏன் வெயிலான இருக்கக்கூடாதுன்னா, இதில் மண்புழு நம்ம போடுறப்ப காக்கா, குருவி, மற்றபடி இதுக்கு எதிரிகள் வந்து அதை வந்து எடுத்துடும். அதாவது வந்து மேடான பகுதியில் வந்து ஒரு கொட்டா நிழலாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொட்டா மாதிரி அமைச்சு அதில் வந்து இந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம வந்து தயார் செய்யணுங்க. அது இல்லாத இந்த மண்புழு வந்து நம்ம இந்த 60 நாள் ஆகிட்ட பிறகு அந்த மண்புழு வந்து நம்ம மண்புழு உரத்தை எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு இதில் 60லேருந்து 90 நாளுக்கு வந்து என்ன பண்ணணும், இதனுடைய மண்புழு வந்து இப்போ நம்ம வந்து 10 கிலோ விட்றோன்னா அந்த 90 நாளில் வந்து அது அப்படியே 2 மடங்கு ஆகிடுங்க. இப்போ மண்புழு உரத்தை வந்து நம்ம வந்து எடுக்கக்குள்ள அந்த மண்புழுலாம் வந்து எடுக்கும் சமயத்தில் வந்து பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக நான் தற்போது பட்டு விவசாயம் செய்து வருகிறேன். 1986 முதல் 92 வரை நான் இந்த பட்டுப்புழுவை தட்டு மூலமாக வளர்த்து கொண்டு வந்திருந்தேன். தற்போது 92லிருந்து புதிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர் மூலம் புதிய தொழில்நுட்பத்திலிருந்து தற்போது இந்த ரேக் சிஸ்டத்திற்கு வந்து வேலையாட்கள் எனக்கு குறைவாக தேவைப்படுகிறது. 33க்கு 33 என்ற அளவு ஷெட்டை நான் கட்டியுள்ளேன். அதற்கு மானியமாக தமிழக அரசு ரூபாய் 25,000 2004 வழங்கப்பட்டது. நம்முடைய தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமாக ஷெட்டிற்கு மானியம் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக சொட்டு நீர் பாசனம் சிறு குறு விவசாயிகளுக்கு அனைத்து உதவியோடும் மிக குறைவான விலையில் மல்பெரி செடிக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுக்கப்படுகிறது. மேற்படி இந்த ரேக் தளவாடும் பொருள்கள் ரூபாய் 35,000ற்கு தமிழக அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. பட்டுப்புழு முட்டையை தமிழக அரசும் மற்றும் சென்ட்ரல் சில்க் போர்டு மத்திய அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படும் முட்டை. இந்த முட்டையை நாம் நன்றாக பக்குவப்படுத்தி அவர்களிடம் பெற்ற பிறகு அவர்கள் தயாரித்த 8வது நாள் நமக்கு லேசான சாம்பல் நிறமாக தட்டியவுடன் அதை பிளாக் பாக்ஸ் செய்து அந்த பிளாக் பாக்ஸில் 48 மணி நேரம் கழித்து பிரித்து வைக்க வேண்டும். வைத்து 5 மணி நேரத்தில் மொத்த புழுவும் வெடித்துவிடும். உடனே சேமியாவை போல் கட் செய்து அதற்கு உணவளிக்க வேண்டும். ஒரு தட்டிற்கு சுமார் 40 முதல் 50 முட்டையை பிரஷ் செய்தால் போதுமானது. பிரஷ் என்றால் அந்த புழுவிற்கு உணவு அளிக்கும், இதை தான் பிரஷ் என்கிறோம். மேற்படி அந்த முதல் பருவமானது 3 நாட்கள் சாப்பிட்ட பிறகு 3 நாள் முடிந்த பிறகு 4வது நாள் காலையில் 10 மணிக்கு முதல் ஜுரம் என்று சொல்லுவோம். அந்த முதல் பருவம் அடைந்துவிடும். பிறகு 24 மணி நேரம் கழித்து இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக காலை 6 மணிக்கு ஒரு வேளை உணவாகவும்